ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். குடும்பஸ்தன் நம்ம படத்தோடைய ஹீரோ மணிகண்டன் ஒரு கம்பெனியில் ஒரு டிசைனராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆரம்பத்திலேயே வெட்டித்தனமாக காதல் பண்ணாமல் பீச்சு பார்க்குன்னு சுற்றாமல் டைரெக்டாகவே காதலனும் காதலியும் ரகசியமாக திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அவங்க திருமணமும் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு குடும்பஸ்தன் ஆயிடுறாரு மணிகண்டன் அவர்கள். அவங்க எப்படி லவ் பண்ணாங்க, எதுக்காக லவ் பண்ணாங்க, அந்த விஷயத்தில் எதுவுமே காட்டல. ராஜேஸ்வர் காளிசாமி படத்தோடைய இயக்குனர் அவர் ஃபஸ்ட்டே இந்த படத்தோடைய கதையை ஓப்பன் பண்ணிட்டார். இதாங்க கதை, ஃபஸ்ட்லேயே நான் கொடுத்துட்றேங்க அப்படின்ற மாதிரி முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ரெண்டு குடும்பங்கள் ஒன்று சேர்ந்துதான் படத்தோடைய நாயகனும் நாயகியும் எங்கே வாழ்கிறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை கண்ணோட்டத்தில் கரெக்டாக கொண்டு போயிருக்காரு. கூடவே பல நகைச்சுவை காட்சிகள், கூடவே ஒரு குடும்பஸ்தன் எவ்வளோ கஷ்டப்படுவான், கூடவே பார்த்திங்கன்னா ஒரு குடும்பஸ்தன் இருக்கிற சுச்சுவேஷனில் மாதம் என்ன மாதிரி கமிட்மெண்ட் இருக்கும், சம்பளம் வாங்கணுன்னு எதுக்கு ஒதுக்குவான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்காவாக கையாண்டுருக்காரு இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி அவர்கள். ஒரு கட்டத்தில் நாயகனுக்கு வேலை போயிடுதுப்பா. வேலை போனதுக்கப்புறம் குடும்பத்துக்கு தெரியாமல் நமக்கு வேலை போச்சே அப்படின்றது விஷயம் குடும்பத்துக்கு தெரியாமல் அதை எப்படி கவர் பண்ணி அடுத்த வேலை கிடைக்க வரைக்கும் என்னென்ன சிக்கலுக்கு ஆளாகிறாரு, குடும்பத்தில் உள்ள பண கஷ்டங்களை எப்படி தீர்க்கிறாரு, எங்கெங்கே கடன் வாங்குறாரு, என்னென்ன வேலைகள் அதுக்கப்புறம் பண்ணுறாரு, இதை தான் இந்த படத்தோடைய சுருக்கமான கதை. குடும்பஸ்தன் சொல்லும்போதே நம்ம எல்லாருக்குமே தெரியும், குடும்பஸ்தன்னா என்னென்ன வேலைகள் பார்க்கணும், என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படின்றத யதார்த்தமான ஒரு கண்ணோட்டத்தில் இந்த படத்தோடைய திரைக்கதையை அமைச்சிருக்காரு இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி அவர்கள். உண்மையிலேயே சாதாரண கதையை 2.5 மணி நேரம் திரைக்கதை மூலமாக ஆடியன்ஸை உட்கார வச்சதுக்கு அவருக்கு பெரிய பாராட்டுகள். உண்மையிலே சொல்லப்போனால் பாராட்டலாம். என்னென்னா ஒரு திரைப்படம், இந்த படத்தில் பாட்டே கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் இந்த படத்தில் பாட்டே கிடையாது. எப்படியா ஒரு மனிதர் பாட்டே இல்லாமல் ஒரு 2.5 மணி நேரம் ஒரு திரைப்படத்தை கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த குடும்பஸ்தன். அதுவும் ஃபேமிலி பாங்கான ஒரு கதை சொல்ல ஒரு படத்தை திரைக்கதையோட 2.5 மணி நேரம் பாடல்களே இல்லாமல் கொடுத்துருக்கிறாருன்னா உண்மையிலே இந்த படத்தில் இந்த இயக்குனரை பாராட்டுகள் தெரிவிக்கலாம். ரைட்டு, மற்ற நடிகர்கள்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க, படத்தோடைய கதாநாயகி பெரிதளவுக்கு அவங்களுக்கு ஸ்கோப் இல்லைனா கூட அவங்களுக்கு கொடுத்த அந்த கதாபாத்திரம், மேடம் நீங்கள் லவ் பண்ணுறது, டூயட் பாடுறது, அந்த மாதிரி காட்சியெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இல்லை மேடம். முதல் சீனே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ஹீரோவை, படம் முழுக்க ஒரு குடும்ப பெண்மணியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரோலு. அது மட்டும் இல்லாமல் ஜாதி கலப்பு திருமணம் செஞ்சு வந்ததுனால மணிகண்டனுடைய அம்மாவுக்கு, அதாவது கதாநாயகியோட மாமியாருக்கு என்னென்ன மாதிரி கொடுமைப்படுத்துவாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் மேனோக்காக காட்டிட்டு வாய் வார்த்தைகளால் மட்டுமே காட்டிக்கிட்டு, நீ அந்த ஜாதியிலேருந்து வந்தவங்க தானே, நீங்கள் இந்த ஜாதியிலேருந்து வந்தவங்க தானே, எங்கள் ஜாதியாக இருந்தால் நாங்கள் எவ்வளோ பண்ணியிருப்போம், ஒன்றும் இல்லாமல் வந்தவங்க தானேன்ற மாதிரி இந்த மாதிரி காட்சி அமைப்புகள் எல்லாம் ரொம்ப காயப்படுத்தாமல் ரொம்ப மேலோட்டமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. ஓகே, இந்த மாதிரிலாம் குடும்பத்துக்குள்ளே என்ட்ரி ஆனால் இந்த மாதிரி நிகழ்வுகளை மருமகள் சந்திப்பா அப்படின்ற மாதிரி விஷயங்களை அழகாக கையாண்டிருக்காரு. ஓகே, முதல் பாதி உண்மையிலே போனால் விறுவிறுப்பாக போதுங்க. ஏன்னா ஒரு குடும்ப சப்ஜெக்டில் ஒரு விறுவிறுப்பை காமிச்சிருக்காரே அப்படின்ற மாதிரி உண்மையிலே சொல்லப்போனால் அது ஆச்சரியமாக இருக்குது. ஒரு குடும்ப கதையை ஒரு விறுவிறுப்பாக கொண்டு போகிறது பெரிய விஷயங்க. ஏன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னா இவர் என்கொயரி பண்ணுறது, அவர் என்கொயரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் போகும்போது ஃபஸ்ட் ஆஃப் உங்களுக்கு விறுவிறுன்னு போகும், ஏதோ நடக்க போகுதுப்பா அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு சாதாரண குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வு, வேலைக்கு போகிறான் வரான், இது சாப்பாடு செய்கிறாங்க, சாப்பாடு சாப்பிட்றாங்க, காய்கறி வாங்க போகிறாரு, மளிகை கடைக்கு போகிறாரு, பில்லு கட்டுறாரு, மெடிக்கல் போகிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எல்லாமே பார்த்து ரசித்த விஷயங்கள், குடும்பத்திற்கு எல்லாருமே தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனால் அப்படி இருந்தும் கூட அந்த முதல் பாதியை அழகாக கொண்டு போயிருக்காரு பாருங்கள், அது உண்மையிலே ஹாட்ஸ் ஆஃப் இயக்குனருக்கு. 2ஆம் பாதி ஓகே, முதல் பாதியில் தெரிஞ்சு போயிடுச்சு, 2ஆம் பாதியில் என்னென்ன கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லுவோம். ஆனால் முதல் பாதியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போகுது. ஆனால் 1.5 மணி நேரம் பாடல்களும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக முடிச்சிருக்காரு. அது கொஞ்சம் ஃபீல் பண்ண தோணுது. என்ன ஃபஸ்ட் ஹாஃப் இவ்வளோ படம் 2.5 மணி நேரம், படம் போட்டு 1.5 மணி நேரம் ஆச்சு, அப்போ செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை நம்ம இன்டர்வியூலேயே யோசிக்க வைக்குது. சரி, 2ஆம் பாதி சட்டுன்னு 1 ஹவர்லேயே முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல. பட் ஆனால் 2ஆம் பாதியும் அழகாக படத்தோட கதைக்கு என்ன தேவையோ அதோட கொண்டு போய் சந்தோஷமாக தான் என்ட்ரியை முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நம்ம என்னென்னா ஒரு படத்தோடைய கதையை நாம் பார்க்கும்போது இதுதான் கதை அப்படின்னு நம்ம தெரிஞ்சு போயிடும். ஆனால் அந்த இதுதான் கதைன்னு தெரிஞ்சால் கூட அந்த 2.5 மணி நேரம் உங்களை உட்கார வைக்கிறதுல இருக்கிற திரைக்கதை அம்சம்தான் ஒரு படத்துடைய உண்மையான சக்ஸஸ். அந்த வகையில் இந்த படம்
அந்த இயக்குனருக்கு சக்ஸஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இல்லை இன்னொரு முக்கியமான நம்ம பர்ஃபார்மர் பற்றி சொல்லணும்னா நடிகர் குரு சோமசுந்தரம் அவர்கள், அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வந்து மணிகண்டன் அவர்களுடைய அக்கா கணவராக வந்திருக்காரு. இதில் வந்து அவர் பண்ணுற அட்ராசிட்டிகள், அவர் பண்ணுற விஷயங்கள், அவர் பண்ணுற டைலாக் டெலிவரி எல்லா டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, மச்சான டீஸ் பண்ணிகிட்டே இருக்கு. நான் பார்த்தியா எவ்வளோ பெரிய வேலையில் இருக்கேன், பட் நீ பார் இன்னமும் இப்படியே இருக்க, உன் கோவத்தை விடு இப்படிலாம் சொல்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது கடைசியில் இவரும் வந்து இப்படி தானே ஆக போகிற ஒரு டைமில் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு படம் பார்க்க வைக்கும்போது இயங்க வைத்தா கூட அவருடைய கேரக்டரை அழுத்தம் திருத்தமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மணிகண்டன் அவருடைய அக்காவாக வர அந்த கேரக்டரும் சூப்பராகவே ஆப்டாக புரிந்திருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் மணிகண்டன் அவருடைய அப்பாவாக வர ஆர் சுந்தராஜனாக இருக்கட்டும், அவங்க அம்மாவாக பண்ணியிருக்க கேரக்டராக இருக்கட்டும், உண்மையிலே வந்து வித்தியாசமான ஒரு கோணத்தில் காட்டியிருக்காங்க. பணத்துக்காக கஷ்டப்படுற அந்த விஷயங்கள், ஒரு பணம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோ பணம் நமக்கு கிடைக்கலையே, கம்மியாக தானே கிடைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆக்ரோஷமான காட்சிகள், இது எல்லாமே மணிகண்டன் அவர்கள் சிறப்பாக பண்ணியிருக்காரு. உண்மையிலே சொல்லப்போனால் என்ன சார் பெரிய ப்ளஸ்ஸாகவே சொல்லிட்டு இருக்க, படத்தில் மைனஸ்லாம் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் சார். எல்லா திரைப்படத்துக்குமே நம்ம மைனஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஒரு திரைக்கதையை 2.5 மணி நேரம் இந்த மாதிரி ஒரு படத்தை அழகாக ஒரு குடும்ப பின்னணியில் கொடுத்ததில் இயக்குனர்களுக்கு பெரிய பாராட்டு தெரிவிக்கலாம். கண்டிப்பாக குடும்பத்தோடு இந்த படத்தை போய் பார்க்கலாம், எந்த விதமான மிஸ்டேக்குமே இல்லை. பட் என்னென்னா 2ஆம் பாதி பார்க்கும்போது முதல் பாதியை நம்ம ரசித்த அளவுக்கு பார்த்த அளவுக்கு 2ஆம் பாதியில் கொஞ்சம் தொய்வு இருக்கோ, 2ஆம் பாதியை கொஞ்சம் சர்க்கிளில் சந்திக்குமோ அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் ஏங்க வைக்குது. இதுதான் உண்மை. ஆனால் பட் நமக்கு இதுதான் கதைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு, இதுதான் இப்படி தான் முடிக்க போகிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம படத்தை முழுசாக உட்காந்து பார்க்க வச்சிருக்காரு பாருங்கள் இயக்குனர், அதுக்கே பெரிய பாராட்டுகள். உண்மையிலே சொல்லப்போனால் முதல் பாதியிலிருந்து அந்த விறுவிறுப்பும் சுறுசுறுப்பப்பா 2ஆம் பாதி வேறு லெவலில் இருக்க போதுப்பா அப்படி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது 2ஆம் பாதி கொஞ்சம் லைட்டாக ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்த அளவுக்கு அந்த விறுவிறுப்பு சுறுசுறுப்பு 2ஆம் பாதியில் இல்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை மட்டும் தான் ஏற்படுத்துமே தவிர படமே வந்து 2ஆம் பாதிக்கு சுத்தமாக கவுந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் உண்மையிலே சொல்கிறேன், பிரில்லியண்ட்டான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். உண்மையிலே சொல்லப்போனால் மணிகண்டன் அவர்களுக்கும் அந்த படத்துடைய இயக்குனர் அவர்களுக்கும் அந்த ஒட்டுமொத்த படக்குழுக்கும் எங்கள் சேனல் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து இதெல்லாம் நம்ம சொல்ல போனால் வெளியில் சொல்ல போனால் இது கிரிஞ்சி படம், பூமர் படம் அப்படிலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் ஒரு குடும்ப பின்புலத்தை மையப்படுத்தி எடுத்திருந்த இந்த திரைப்படம் கண்டிப்பாக குடும்பங்களோடு போய்ட்டு ரசிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. குடும்பஸ்தன் உண்மையிலேயே பெரிய மானஸ்தன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.